நம்ம MCUல ஒரு பவர்ஃபுல் கேரக்டரை இன்ட்ரோ பண்ணி என்ன ஆச்சு அவங்களுக்கு அம்போர்டு விட்டுட்டு போன கேரக்டர் ஒன்று இருக்கு. அது யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. மார்வல் டிவி சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுதான் 2023 ரிலீஸ் ஆன சீக்ரெட் இன்வேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு சீரிஸ். இந்த சீரிஸ் ஸ்க்ரல்ஸ் இன்வேஷனை பேஸ் பண்ணி நிக் ஃபியூரியை லீடா வச்சு பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஆஸ் அ சீரிஸ் கொஞ்சம் டார்க் டோன்ல டிசி படங்கள் பார்க்குற ஒரு ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி அந்த ஒரு டோனை பார்த்தீங்கன்னா செட் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் இன்டென்ஸா சீரியஸா ஒரு த்ரில்லோடும் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. சம் பிளாஸ் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவா பிடிக்கல. அண்ட் இதுல தான் நம்ம வார் மிஷன் ரோடி கேரக்டர் வந்து சிவில் வார் ஃபைட்டுக்கு அப்புறம் நம்ம இவ்வளவு நாளா MCUல பார்த்த கேரக்டர் வந்து ஸ்க்ரல் அப்படின்னு ரிவீல் பண்ணிருப்பாங்க. இந்த சீரிஸோட எண்ட்ல வந்து டெனிரஸ் டார்கெரியன் ஜியா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா வரும். இவங்க வந்து ஸ்க்ரல் கேரக்டரான டாலோஸோட பொண்ணு. இவங்க சீரிஸோட ஃபினாலேல வில்லனை கொல்றதுக்காக ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பன் வந்து இருக்கும். ஒரு சிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு இருக்கும். அதை எடுத்து பார்த்தா எஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த வெப்பன்ல ஆக்சுவலி என்ன இருக்கு, இந்த சிரம்ல ஆக்சுவலி என்ன இருக்கு அப்படின்னா என் கேமோட ஃபினாலே பேட்டில் இருக்கிற மொத்த அவெஞ்சர் சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தோட டிஎன்ஏவும் இருக்கும். அதே சமயம் சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ் ஆன வில்லன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தோட டிஎன்ஏவும் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கும். ஸோ டெக்னிக்கலி எல்லாத்தோட பவர்ஸும் பார்த்தீங்கன்னா அதுல வந்து கண்டெய்ன் இருக்கும். அந்த எல்லா பவர்ஸும் கண்டெய்ன் ஆகிருக்கிற ஒரு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜியா கேரக்டர். இந்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ MCUவோட மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங்கா பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பட் சீக்ரெட் இன்வேஷன் எண்டிங் அப்புறம் இந்த கேரக்டருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அண்ட் நீங்க இந்த டெனிரஸ் எமிலியா கிளார்க்கியோட இந்த கேரக்டரை பத்தியும் சீக்ரெட் இன்வேஷன் சீரிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.